காஷ்மீரில் நடந்த தேர்தல் பிரச்சார பேரணியில் கலந்து கொண்டு பேசிய உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாதத்தை பரப்பி வருகிறது. 1960 இந்தியா பாகிஸ்தான் நதிநீர் ஒப்பந்தத்தை தவறாக பயன்படுத்துகிறது. இப்படியே தொடர்ந்தால் இப்போது பிச்சை பாத்திரம் ஏந்தி கொண்டிருக்கும் பாகிஸ்தான் வரும் காலங்களில் ஒவ்வொரு சொட்டு தண்ணீருக்கும் கையேந்த வேண்டிய நிலை ஏற்படும். அந்நாடு 3ஆக உடையும் என்றார். பாகிஸ்தான் தற்போது 2 காரணங்களுக்காக தத்தளித்து வருகிறது. அந்த நாடு அதன் சொந்த செயல்பாடுகளாலேயே சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ளது. பலுசிஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்களை அந்நியர்களைப் போல நடத்துவதால் அந்த மாநிலத்தவர்கள் யாரும் பாகிஸ்தானுடன் இணைந்திருக்க விரும்பவில்லை. ஆக்கிரமிப்பு காஷ்மீரை விட்டு பாகிஸ்தான் விலக வேண்டும். பாஜக அரசின் நடவடிக்கையால் சிறப்பு அந்தஸ்து தரும் 370வது பிரிவு மற்றும் 35A ரத்து நடவடிக்கையால் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதம் மற்றும் ஊழல் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் எளிதாக அங்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் தற்போது பயங்கரவாதம் அச்சுறுத்தலில் இருந்து மாறி சுற்றுலா தலமாக மீண்டும் மாறி வருகிறது. மேலும் டெல்லி காஷ்மீருக்கு வந்தே பாரத் ரயில் வசதி செய்யப்பட்டுள்ளது. இங்கிருந்து பகர்வால், குஜர், தலித் மற்றும் வால்மீகி சமுதாய பிரிவினர் நீண்ட காலமாக உரிமைகளை பெறக்கூட முடியாமல் தவித்தனர். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு நடவடிக்கையால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது. காஷ்மீரில் ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகள் வெளிநாடுகளுக்கும் டில்லிக்குமே படையெடுத்தனர். ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சியை மறந்துவிட்டனர் என்று கூறியுள்ளார். திமுக பவள விழா பொதுக்கூட்டம் காஞ்சிபுரத்தில் உள்ள பச்சையப்பன் ஆண்கள் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், திமுகவின் அடிப்படை கொள்கைகள் சமூகத்தின் அடிப்படை கொள்கைகளாக உள்ளன. திமுக கூட்டணியில் ஒரே கொள்கை கொண்ட தோழமை இயக்கங்களாக செயல்பட்டு வருகிறோம். நமது கூட்டணியின் ஒற்றுமையை பார்த்து எதிரிகளுக்கு பொறாமை வந்துவிட்டது. நமது கொள்கை கூட்டணியில் எப்போது பிளவு வரும் என எதிர்பார்க்கின்றனர். அவர்களின் கனவு பலிக்காது. லோக்சபா தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த முடியாதவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி பேசுகின்றனர். அன்று நடந்த தேர்தலும் இன்று நடக்கும் தேர்தலும் ஒன்றா? அன்றைய வாக்காளர் எண்ணிக்கை எத்தனை, இன்றைய வாக்காளர் எண்ணிக்கை எத்தனை? ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமில்லாதது என்றார். தமிழ்நாட்டில் நாம் அமைச்சர் கூட்டணியை பார்த்து தான் அகில இந்திய அளவில் பாஜகவை வீழ்த்துறதுக்கான இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டுச்சு. சில கட்சிகளை உருவாக்கக்கூடிய கூட்டணிகள் தேர்தல் நேரத்தில் உருவாகி தேர்தல் முடிந்தது கலைஞ்சிடும். ஆனா நம்ம கூட்டணி அப்படி அல்ல. நாம ஒற்றுமையாக இருக்கிற பார்த்து, கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய நிலையை பார்த்து கொள்கை எதிரிகளுக்கு பொறாமையாக இருக்கு. இவங்களுக்குள்ள மோதல் வராதா, பகையை வளர்க்க முடியாதான்னு வேதனையில் பொய்களை பரப்பி அற்புதமான காரியங்களை செஞ்சு தற்காலிகமாக சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க கனவு எப்போதும் படிக்காது. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வெற்றி கணக்கில் நாம் அணி ஐக்கியமாயிட பாசிசமும் மதவாதமும் தமிழ்நாட்டை அனுமதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஐக்கியமாக இருக்கிறோம். அதை மறந்துடக்கூடாது. மாநிலங்களை ஒடுக்கி ஒற்றை ஆட்சித்தன்மை கொண்டதாக இந்தியாவை மாற்றுறதுக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை கொண்டு வர பார்க்குது பாஜக அரசு. ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் இல்லாதது. இதை சொன்னா என்ன சொல்றாங்க? 1967 வரைக்கும் நாடாளுமன்றத்திற்கு சட்டமன்றத்திற்கு ஒன்னாதான தேர்தல் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்போ இந்திய நாட்டுடைய மக்கள் தொகை என்ன? இப்போ மக்கள் தொகை என்ன? அன்றைய இந்தியாவும் இன்றைய இந்தியாவும் ஒன்றா? அன்றைய வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளவு? இன்றைய வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளவு?